தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நான் இன்டர்வியூ 12வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 12வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு போட்டாச்சு, எம்பிசி கேட்டகரிக்கு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 12வது நாள் கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோவும், இந்த 12வது நாள் கவுன்சிலிங் முடிவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அண்டு உமன் பிஎஸ்டிஎம் ரெண்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். மற்றது நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஜென்ரல் உமன் இது எதுவுமே எஸ்சி கேட்டகரியில் இல்லை, எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒன்றே இருக்கிறது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், இது மட்டும்தான் கிடக்கு. இது என்னண்டா, இதோட குவாலிஃபிகேஷனே வேறு குவாலிஃபிகேஷன், அதனால் ஃபுல்லாகாமல் கிடக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. என்னென்னா ரெவன்யூவோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அந்த ஆஃபீஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. கூடலூர் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. திருவாரூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட், அதாவது லா அண்டு ஃபினான்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. லா டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. டிஎன்பிசியில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. போலீஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 11, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. இதே இது பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஈரோடில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து நாமக்கல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நீலகிரியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. வேலூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. லேபரில் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜன் இந்து சமயம் ஜென்ரல் பிஎஸ்டி 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. இங்கே ஸ்டேஷன் இதை விட்டுட்டான் ட்ரைனிங் விங் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 10, உமன் பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. அடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அடுத்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. ரெவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சோசியல் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 107 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 41 இருக்குங்க. ஓகேங்களா சார்? நான் வந்து நாளைக்கு கலந்துக்கிற போகிறேன் அப்படின்றப்ப நான் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரெவன்யூ வந்து அதிகமாக கிடக்குங்க. ரெவன்யூ அதிகமாக கிடக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி ஆர் ட்ரெஸரி 2ல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நாலாவது பார்த்திங்கன்னா லேபர் இருக்குது. அஞ்சாவது பார்த்திங்கன்னா வந்து இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. ஆறாவது பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் இருக்குது. ஓகேங்களா? ஏன்டா இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் வருஷப்படி சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்.
இந்த வருஷப்படி நீங்கள் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் போஸ்டிங் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஓகே. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ரெக்டிஃபை பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. நன்றி. வணக்கம்.